ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் வனமகன் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் ரிவ்யூ. இந்த படத்தினுடைய போஸ்டர்ஸும் சரி டீசர்ஸும் சரி நிறைய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியதில் மாற்று கருத்து இல்லை. இந்த ட்ரெய்லர் நான் பார்த்து முடிக்கிறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, டார்சான், ஏன்னா இது வழக்கமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான். இது யூனிவர்சல் கதையும் கூட. டார்சான் ஒரு படம். அவங்க அப்பா ஆராய்ச்சியாளர். அவர் போய் எரிக்கல் தேடி போவார். அவங்க திரும்ப ரிட்டர்ன் வர்றப்ப ஹெலிகாப்டர் ஆக்சிடெண்ட் ஆகிடும். அதில் அவங்க அப்பா அம்மா இறந்துருவாங்க. டார்சான் காட்டிலே வளருவான். அவன் ஒரு குரங்கெடுத்து வளர்க்கும். அவனுக்கு ஒரு பெண்ணோடு காதல் வரும். அந்த காதல் ஒரு கட்டத்தில் பிரிவு ஏற்படும். திரும்ப அவங்க சேர்ந்தாங்களா இல்லையான்றது இது யூனிவர்சலான ஒரு கதை. இது பட் இந்த கதை இருக்கு இல்லையா, வனமகன், இது நேச்சர் ஆஃப் சன் ஆஃப் நேச்சர், இயற்கையின் குழந்தை அப்படி தான் சொல்லலாம். அதை சன் ஆஃப் நேச்சர்னா இயற்கையின் குழந்தை. ஸோ வனமகன் இந்தியாவின் கரை அருகே கரைப்படாத தீவு. அது அப்படின்னா இன்னமும் அந்த தீவை நீங்கள் கரைப்படாதன்னா யாரும் பார்க்காத தீவு அப்படின்றாங்க. ஏன்னா நம்மளுடைய இந்தியனுடைய கடற்பரப்பு எல்லை 15,200 கிலோமீட்டர் கடற்பரப்பு எல்லை இருக்குது. அதில் நம்மளுடைய கோஸ்ட் லைன் பார்த்திங்கன்னா 7,517 கிலோமீட்டர் தூரம் கடல் எல்லைகள் இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் அந்த தீவு எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். இது ஒரு கதாசிரியருடைய கற்பனைக்குண்டான ஒரு விஷயம். அதை விட்டுடலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு இந்திய தேசத்தினுடைய கடல் எல்லையில் கரைபடாத ஒரு தீவு. அது யாரும் செல்லாத ஒரு தீவு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை அதில் ஜெயம் ரவி ஒரு ஆதிவாசி கூட்டத்தில் அவர் இருக்கிறாரு. ஆக்சுவலாக மாயன் நாகரிகம், நம்ம அப்பகலிப்டோ படம் பார்த்துருக்கோம். மாயன் நாகரிகம் அது சார்ந்த விஷயங்களை அந்த படம் பேசிச்சு. அது மிகப்பெரிய அளவில் எல்லாருக்குமே தெரியும், அந்த படம் பார்த்துருக்கான். ஸோ அது மாதிரி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் மொழி தெரியாமல் அவங்களுக்குள்ள அந்த குழுக்களுடைய பிரச்சனைகள் இதெல்லாம் பேசி அதில் இருக்கிறவங்க ஒருத்தன் சப்போஸ் நாட்டுக்கு வந்துட்டால் என்ன ஆகும், இந்த மாதிரியான திரைப்பட கதைகளும் நிறைய இருக்கின்றது. எடுத்தால் ஒரு கதையை நான் சொல்லுவேன் எப்பயுமே, பைசைக்கிள் தீவ்ஸ்னு ஒரு படம், அப்புறம் பீஜிங் ஆஃப் பைசைக்கிள்ஸ்னு பீஜிங் ஆஃப் பைசைக்கிள்ஸ்னு ஒரு படம் அப்போ பைசைக்கிள் தீவ்ஸ் பொல்லாதவன்னு சொன்னப்போ நான் சொன்னேன், அது எப்படிடா இது, ஒரு ஊரில் ஒரு சைக்கிளுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. ஸோ பைசைக்கிள் தீவ்ஸ் அங்கே இட்டாலியில் தொலைஞ்சி போச்சு. அதுக்கு பின்னாடி ஒருத்தவங்க போஸ்டர் ஓட்டுறவங்க கதை, அவன் புல்லாக அவன் கஷ்டம், அது ஓகே. அதேமாதிரி பீஜிங் பைசைக்கிள், அந்த சைக்கிளுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. ஸோ அதை போய் எப்படிடா பொல்லாதவன்னு சொல்கிறீங்க, அதை ஜானர்னு சொல்லலாம். இந்த மாதிரி கதையமைப்பில் இருக்கிற ஒரு படம்னு சொல்லாமல் கூட அதை அட்டை காப்பின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த திரைப்படத்தை பொறுத்தவரை மாயன், அப்பகலிப்டோ, டார்சான் இந்த மாதிரி படங்களை ஞாபகப்படுத்தினாலும் கூட இது என்னென்னா, காவ்யான்ற ஒரு பொண்ணு, அதாவது அந்த கானகத்தில் உள்ள கரைபடாத தீவில் இருக்கிற கானகத்தில் உள்ள ஒரு மனிதன் நாட்டுக்கு வந்தானா அவன் என்ன மாதிரி பிரச்சனைகளை சந்திப்பான், ஓகேவா? ஸோ இதில் அவர் நகரத்துக்கு வராரு. நகரத்துக்கு வரும்பொழுது இங்கே இருக்கிற அறிவியல் விஷயங்கள், போகிற விஷயங்கள் இதெல்லாம் அவர் பார்க்குறாரு. இத்தனைக்கும் அவருக்கு பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாங்குவேஜ் அங்கே ரொம்ப கம்மி. ஸோ இங்கே அவர் எப்படி இவர் எப்படி பொண்ணை பார்க்க போகிறாரு, அந்த பொண்ணு இவர் மீது எப்படி காதல் வரப்போகுதுன்றது தான் இயக்குனர் ஏஎல் விஜய் வைக்கக்கூடிய ட்விஸ்ட்டாக இருக்கணும். அந்த ரசனைகளை எல்லாம், அதாவது எடுத்தாளப்பட்ட கதையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், சுவாரஸ்யமாக சொல்லும் விஷயத்தில் அந்த படம் ஜெயிச்சிடும். என்னை பொறுத்தவரைக்கும் அதுதான். ஸோ இந்த படத்தை பொறுத்தவரை ஸோ அவர்களுடைய வழி, அவர்களுடைய ரூல், அவங்களுடைய விதி, அந்த மாதிரியான வாழ்க்கை முறையில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க நகரத்துக்கு ஒரு பெண் மீது காதல் வயப்பட்டு அந்த பெண்ணை அவன் கடத்திக்கிட்டு போயிடுறான். அந்த கடத்தலை கண்டுபிடிக்கணுன்றாரு அவங்க அப்பா பிரகாஷ்ராஜ். கவ்யா அந்த காட்டு பையன் தான் கடத்திட்டு போயிருப்பான் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ காதலில் விழுந்த அந்த கானகன், அந்த வனமகன், அந்த பெண்ணை கடத்திட்டு போய் அவன் எப்படி ஜெயிக்கிறான் அப்படின்றது அந்த திரைப்படத்தினுடைய கதையாக இருக்கும். இது ட்ரெய்லர் பார்க்குறப்ப தெரிஞ்சு போன விஷயந்தான். ஆனால் இது எந்த அளவுக்கு இதை அவங்க சுவாரஸ்யமாக சொல்ல போகிறாங்கன்றது தான் எக்ஸைட்டடாக இருக்கிற ஒரு விஷயம். ஜெயம் ரவி இந்த மிருதன் படமே எனக்கு என்னென்னா, அது நல்ல ட்ரை. அது ஆக்சுவலாக சாமி மூவி, தமிழில் ஒரு பெரிய சாமி மூவி. ஆனால் அதில் இவங்க லாஸ்ட்டில் பாட்டெலாம் போட்டு செம்மையாக காமெடி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படத்துலேயும் இந்த படமும் என்னை பொறுத்தவரையிலையும் கரணம் தப்பினால் மரணம் அந்த மாதிரியான ஒரு பேஸ் கொஞ்சம் அதிகமாக போனாலும் அது மீம்ஸ் கிரியேட்டருக்கு நக்கல் விடுற மாதிரி ஆகி போயிடும். பட் அது எந்த அளவுக்கு, அதாவது கொஞ்சம் அதிகமாக போனாலும் போயிடும். அதனால் அது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியல. பட் இருந்தாலும் அவர் வர்ற போர்ஷனும் சரி, அந்த பொம்மை அடித்தப்புறம் வெளில எடுக்கிற அந்த விஷயமும் சரி, அதெல்லாம் சிலதெல்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. சாயிஷா சைகல் ஹீரோயின்.
சாயிஷா சாய்கல் வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. கார்ஜியஸ் அப்படின்ற மாதிரி அவ்வளோ அற்புதமாக அழகாக இருக்காங்க. அதுவும் இந்த ஆர்டின் காமிக்கிற அந்த ஃப்ரேம், எக்ஸ்பெஷலி அந்த ஃப்ரேம் வந்து சான்ஸே கிடையாது. அந்தளவுக்கு ஒரு அழகாக இருக்காங்க அவங்க. திரு வந்து இந்த திரைப்படத்திற்கு வந்து ஒளிப்பதிவு செஞ்சுருக்கிறாரு. ஏற்கனவே லேசா லேசா, அதுக்கப்புறம் வந்து ஜனதா கேரேஜ், அப்புறம் 24 ஃபஸ்ட் கிளாஸ் சினிமோகிராஃபி. இந்த படமும் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குது ஃப்ரேம்ஸ் எல்லாமே. அதை விட நம்ம ஹலாங் பே, வியட்நாம், இப்போ நான் இருக்கிற வியட்நாமில் இருக்கிற ஹலாங் பேயில் முந்தா நாள் தான் போயிட்டு வந்தேன். ஏன்னா ஒரு 3 நாளைக்கு மட்டும் தான் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தேன். செம சூப்பராக இருக்கும் அந்த இடம். ஸோ அது ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க இந்த படத்தில். இந்த படத்திற்கு வந்து ஹாரிஸ் ஜெயராஜோடைய மியூசிக்கு, அதில் எம்மா எம்மா அழகம்மா ஒரு சாங், அது கார்கியோடைய லைன்ஸில் அது ரொம்ப நல்லாவும் இருக்குது. அந்த ஹலாங் போய்கிட்ட தான் அதை எடுத்திருக்காங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி ஸ்டண்ட் சிவா அவங்களுடைய யுக்திகள், ஆதிவாசிகளுடைய யுக்திகளை வச்சு சண்டை காட்சிகளை வந்து அமைச்சு 2-3 ஷாட் பார்த்தா நல்லா தான் இருந்தது. அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் ஜெயஸ்ரீ பின்னிருக்கணும். ஏன்னா காட்டுவாசி கரைப்படாத இடம் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதிடலாம். பட் அதனுடைய பேக்ட்ராப்பு இதெல்லாம் ரெடி பண்ணி அதை வந்து இவங்க வந்து காட்டுவாசி தான், இவங்க இங்கே தான் இருக்கிறாங்க, இவங்களுடைய வாழ்க்கை, இவங்களுடைய உடை, இவங்களுடைய சாப்பாடு சாப்பிட்ற இடம், இவங்களுடைய குடிசை, எல்லா விஷயத்துலையும் ஆர்ட் டைரக்டருடைய பங்கு வந்து பெரும் பங்கு. ஸோ அதை ஜெயஸ்ரீ பண்ணியிருக்காங்க. ஸோ தம்பிராமையா ஒரு முக்கியமான சில காட்சிகளில் வராரு. ஐ வாண்ட் காவ்யா பேக் அப்படின்னு பிரகாஷ் ராஜ் சொல்கிறாரு. இந்த கானகம், அதனுடைய அவன் நகர வருகை, அதன் பிறகு வந்து காதல், அதன் பிறகு எதிர்ப்பு, இது எப்படி முடிய போகுது, இதுதான் கதை. ஆனால் இந்த கதை யூனிவர்சல் கதை, அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் இதில் வந்து காட்சி சுவாரஸ்யம் வச்சுருந்தாருன்னா இந்த படம் வந்து வேறு லெவல். ஏன்னா அதுக்கான ஃப்ரேம்ஸும் சரி, அதுக்கான சாங்ஸு, டேக்கிங் எல்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. சுவாரஸ்யப்படுத்துதல் மட்டுமே வந்து ஏஎல் விஜயோடைய வேலை. ஸோ அதை எந்தளவுக்கு செஞ்சுருக்காருன்னு தெரியல. எனிவே இந்த மாதிரி ஒரு பேக்ட்ராப்பில் இப்படி ஒரு கதை, ஒரு அமளிமாமா கதை மாதிரி தான். ஸோ அந்த கதையை எடுத்து கையாண்ட விதத்திற்கு ஏஎல் விஜய்க்கு முதல்ல நம்மளுடைய ஜாக்கி சினிமா சார்பாக ஒரு பொக்கே. ஸோ இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக மாற வேண்டும் என்பது தான் ஜாக்கி சினிமாஸுடைய ஆசை எல்லாம். மீண்டும் வேறொரு திரைப்பட வீடியோ விமர்சனம் அல்லது ட்ரெய்லர் ரிவ்யூவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோடு வனமகன் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் ரிவ்யூ. இந்த ட்ரெய்லர் வந்து மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய ஸோ இந்த படம் வந்து இந்தியாவின் கரை இந்த படம் வனமகன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, பட் வனமகன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. ஸோ அதன் பிறகு வந்து லேடி. ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு எம்மா எம்மான்னு ஒரு சாங் வேறு. அது வந்து திருவோட ஒளிப்பதிவில் வந்து ஸோ அப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து இந்த வியட்நாமில் இருக்கிற ஹலாங் பே, அது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தேன். அந்த இடத்த அழகாக காமிச்சிருக்கிறாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற ஃபால்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க.